அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க டெலகிராம் சேனலில் நாங்கள் சொன்ன டேட்டுக்கெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கோம், அதே மாதிரி ரிசல்ட்டை சொல்லியிருக்கோன்னு அவங்க அப்படியே சொல்லிட்டு வர்றாங்க. இந்த குரூப் 4 ரிலேட்டடாக அவங்க நம்ம மாணவர்களுடைய மனக்குமுறல் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கும். அதற்குரிய பதிலை வந்து குரூப் 2A தேர்வில் அவங்க வந்து கொஸ்டின்லாம் அப்படி இல்லாமல் எடுத்தால் ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உன்னி வந்து ஒரு பிளாங்காக தான் இருக்குது. நம்ம 6th to 12th படிக்க போகிறோம். இதில் இப்படி கொஸ்டின் கேட்டுருவாங்களா, வேறு பக்கம் இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களோட பணியை செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அடுத்த கட்டமாக நம்ம குரூப் 2A படிக்கிறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். இன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரு 50 போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 595, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 645 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். குரூப் 2 அதாவது அறிவிக்கை நாள் வந்து இன்று 15/7/2025. எப்போ வர வந்து நம்ம விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா 13/8/2025. அதே மாதிரி இப்போது ஒரு கரெக்ஷன்லாம் இருந்தால் அதை 18ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 20 ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணிக்க முடியும். முதல்நிலை தேர்வு அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28 முற்பகலில் 9 to 12 வரைக்கும் நடக்குன்னு கொடுத்துட்டாங்க. இந்த முதல்நிலை தேர்வு முடிந்த பின்பு தான் என்ன வரும், உங்களுக்கு முதன்மை தேர்வு. இப்போ நம்ம குரூப் 4ல் ஒரு பேப்பர் எழுதுவோம், அதற்கு ரிசல்ட்டு கட் ஆஃப்லாம் வச்சு நம்ம வேலைக்கு போயிடுவோம். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முதல்நிலை அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28 எழுதுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெயினுக்கு போக முடியுமான்னு பார்ப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் நம்ம எப்போவுமே சேஃப் அண்ட் சைடுனா ஒரு 160 ப்ளஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக மெயின்ஸ் எழுத முடியும். அதிலிருந்து நம்ம வந்து என்னென்னா உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு பிரித்து நம்ம அதுக்கு போக முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டேட்டுங்கிறது செப்டம்பர் 28 வந்து எக்ஸாம். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 13ங்கிறத ஞாபகமாக வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி இருக்கணும். சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் சைடு அப்படியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பிகாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்டிங்க்கு உங்களுக்கு ஒரு டிகிரி இருந்தால் போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி 2க்கான பணிகளுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், அதே மாதிரி இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் அப்படின்னு கொடுத்து இந்த போஸ்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா எது ரிலேட்டடாக வருதுன்னா குரூப் 2 ரிலேட்டடாக. அதில் மொத்தமாக ஒரு 50 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் விளையாட்டு வீரர்களுக்கு இட ஒதுக்கீருக்கான காலி பணியிடங்களும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த வனவர்னா அது ரிலேட்டடாக நம்ம டிகிரி முடிச்சிருந்தா தான் இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2A அதாவது குரூப் 2A பணிகளில் உங்களுக்கு முதுநிலை ஆய்வாளர் பணியின் பெயர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பால்வள சார்நிலை பணி. இதில் ஒரு 65 வேக்கன்சிஸ். அதே மாதிரி குரூப் 2Aவில் என்னென்ன போஸ்டிங், அதில் எத்தனை வேக்கன்சிஸ்னுங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 595, அதில் ஒரு 50, மொத்தம் பார்த்திங்கன்னா 645 வேக்கன்சிஸ் வந்து குரூப் 2A கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கல்வி தகுதினா ஒரு டிகிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயது வரம்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பிற வகுப்பினர், ஆதி திராவிடர், பல பிற்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்பட்ட வகுப்பினர், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியாக அனுமதிக்கப்பட்ட உச்ச வயது வரம்பு சலுகை விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சில போஸ்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓசியாக இருந்தாங்கன்னா ஒரு 32க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 42 வயது வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது எவ்வளவு, இப்போ 22, உச்ச வயது அவங்களுக்கு வந்து 32 வந்து நிறைவடைந்திருக்கக்கூடாது. இதில் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர், அவங்க 50 வயசு இருக்கலாம். ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு வந்து வயது வரம்பு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், மாற்றுத்திறனாளி அல்லாதோர் அவங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 32 வயசுக்கு வந்து மிகாமல் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் 42, முன்னாள் இராணுவத்தினர் 50 இருக்கலாம். உச்ச வயது வரம்பு கிடையாது. இது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வயது வரம்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா உச்ச வயது வரம்புங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உச்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஒரு டிகிரி இருந்து நீங்கள் வந்து குரூப் 2A விருப்பப்பட்ட 2 ஆர் 2A விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதாவது இப்போ ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதவே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணாலும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அது இதுன்னெல்லாம் அப்படிலாம் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. இதில் வந்து அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 10th மட்டும் படித்தவங்க எழுதுறதில்ல, ஒரு பிஹெச்டி ஹோல்டர் முடித்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதனால் எங்களோட கொஸ்டின் தரம் அப்படி தான் இருக்குங்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக வந்து நம்ம அதை சார்ந்து 6th to 12th இல்லாமல் நம்ம கலைச்சொற்கள்னால் எங்கெங்கே இருக்கோ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி படித்தா தான் எக்ஸாம் எழுத முடியும். அதற்கு அவங்க ஒரே இத்தனை புக்கு இதில் இருந்தால் கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அத்தனை புக்கு அவங்களுக்கு படிக்க திறமை இருக்குது, எதை கேட்டாலும் எழுதுவாங்க. இதில் இப்போ கொஸ்டின் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் விட இது எங்கிருந்து வந்ததுங்கிற கொஸ்டின் தான் ஸ்டூடெண்ட் மத்தியிலேயே இருக்குது. ஆனால் அவங்க சார்ந்து இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனே விட்டாச்சு, நம்ம படிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். இதற்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பாக நம்ம இதில் பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 13 லாஸ்ட் டேட்டு. அப்புறம் ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் வயது வரம்புங்கிறது மோஸ்ட்லி கிடையாது. ஒரு டிகிரி வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி பதவி குறியீடு 1068 பல்கலைக்கழக அதாவது UGC மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட பட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று இதில் வந்து சமூக பணி பாடத்திட்டத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் அல்லதுன்னு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் பட்டம். இதில் மட்டும் பார்த்திங்கன்னா என்னாகும், உங்களுக்கு அல்லதுன்னு கொடுத்ததுனால பிரச்சனை இல்லை. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி வனவர் அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி இதில் ஏதாவது ஒன்றில் படிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிகாம் முடித்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த வனவர் போஸ்டிங்கை அப்ளை பண்ண முடியாத மாதிரி தான் வந்துடும். பார்த்திங்கன்னா பொறியியல் இளநிலை பட்டம் இல்லைன்னா வந்து பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட அறிவியல் பட்டம்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி போஸ்டிங்க்கு நம்ம பிகாம் படிச்சுட்டு நம்ம இது பண்ண முடியாது. இதே வனவர் இதில் பார்த்திங்கன்னா அந்த கோடில் வந்து கணிதவியல், அக்கௌண்டன்சி முடித்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதனால் ஒரு டிகிரி இருந்ததுன்னா நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா போஸ்டிங்க்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 2A பொறுத்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலபஸ் அப்படிங்கிறது ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 4க்கு என்ன தமிழ் தகுதி தேர்வுக்கு அந்த 100 மார்க்கு அதே தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான் வரும். இதில் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் பாருங்கள், குரூப் 2 மற்றும் 2A பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு ஒற்றைத்தாள். இதில் பொதுமொழி அல்லது பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்கலாம் கொஸ்டின் எப்படி வரப்போகுதுன்னா அதில் வினாக்களின் எண்ணிக்கை 100, பொது அறிவு டிகிரி பட்டப்படிப்பு தரத்தில் 75 கேள்விகள். அதே மாதிரி ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி அதாவது மேக்ஸில் 10ஆம் வகுப்பு தரத்தில் 25. இதில் நம்ம 200 கேள்விக்கு 1.5 போட்டோம், ஒரு 300 மார்க்கு 3 மணி நேரம். இதில் OMR சீட்டில் நம்ம நோட் பண்ணுவோம். இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெயின்ஸுக்கு அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. இதில் மெயின்ஸில் போனீங்கன்னாவே முதன்மை தேர்வில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 இது 2A கிடையாது. 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தாள் வந்து எழுதுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற மாதிரி. அதில் தமிழ் மொழி தகுதி தேர்வில் 10ஆம் வகுப்பில் 100 மதிப்பெண்கள் இருக்கும். கண்டிப்பாக இந்த 100ல் நம்ம தமிழில் எவ்வளவு எடுத்திருக்கணும், 40 மார்க் எடுத்திருந்தால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும், அந்த செகண்ட் பேப்பரே கரெக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்த பேப்பர் பார்த்திங்கன்னா தாள் 2வில் பட்டப்படிப்பு தரத்தில்
அதாவது ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவில் 300 மார்க்கு 3 மணி நேரம். இதுவும் பார்த்திங்கன்னா விரிந்துரைக்கும் வகை அப்படிங்கிறது நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஹேண்ட் ரிட்டனில் எழுதணும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 2A பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 100 மார்க்குக்கு 40 மார்க் கண்டிப்பாக எடுக்கணும். இதை நீங்கள் பேப்பரில் ஹேண்ட் ரிட்டனாக எழுதணும். இதில் பேப்பர் 2 அண்டு பேப்பர் 2 பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டன்லாம் எழுத மாட்டோம். கம்ப்யூட்டர் பேஸ்டு CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் பொது அறிவு 150 மார்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸில் 50 மார்க்கு. இதை வந்து நம்ம என்ன எழுதுவோம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 மார்க்கு 3 மணி நேரம் 90 மார்க் எடுத்தோம்னா நம்ம எலிஜிபிள் தான், பாஸ்ன்னு கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக எழுதுவோம். இது மெயின்ஸை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட தேவையில்லை. ப்ரிலிமினரிக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மெயின்ஸுக்குனா மொத்தமாக குரூப் 2னா ஒரு 7 ஹெட்டிங்கில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். 2Aவுக்கு வந்து ஒரு 5 ஹெட்டிங்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கணம் சார்ந்த 60 கேள்விகள் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம 1 by 1 நம்ம வீடியோ பதிவுகளாக பார்த்து வரலாம். இது தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நம்ம ஒரு அதாவது 6th இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லும் பொருளும்னா அதை அசால்ட்டாக விடாமல், அதே மாதிரி செய்யுள் பகுதிகளுக்கு நடுவில் அது என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நீட்டாக எல்லாம் எடுத்து பாட்டு வந்தால் தான் வரக்கூடிய தேர்வுகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அது ரிலேட்டடாக அவங்க வந்து இல்லை இந்த புக்கை மட்டும் படிங்க போதும்னு சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம். அதை சொல்லிட்டா நம்ம எத்தனை புக்கு கொடுத்தாலும் படிச்சிடுவோம். ஆனால் வந்து அது சொல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு வாரம் அந்த 3 நாள் சனி ஞாயிறு திங்கள் இன்று பார்த்திங்கன்னா இந்த 2 நாள் பார்த்திங்கன்னா அத்தனை யூடியூப் நண்பர்களும் சரி நிறையா அகாடமிஸ் எல்லோரும் வந்து கொரீஸ் வச்சு இப்போ News18 தமிழ் அந்த நியூஸ் சேனலில் கூட வந்து ஒருத்தர் வந்து அது ரிலேட்டடாக பேசினார். அவங்களாம் என்ன பேசினாலும் பார்த்திங்கன்னா அவங்களோட கடமையை செய்கிறாங்க. இது இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட மெத்தடாலஜியெல்லாம் மாற்றிட்டு படித்தோம்னா தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதெல்லாம் மனக்குழப்பம் இல்லாமல் இதுக்கு நீங்கள் குரூப் 2 எழுதாமல் குரூப் 2 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க அப்படியே படிச்சுட்டு வாங்க. இப்போ ஒரு டிகிரி இருந்து நான் வந்து குரூப் 4 மட்டும்தான் எழுதுவேன்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இதையும் வந்து அட்டன் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.